ஹாய் மக்களே, ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிற எல்லார் கையிலுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஐட்டம் தான் பவர் பேங்க். பவர் பேங்க் வந்து வாங்கும்போது எப்படி வாங்கணும், அதை என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லும் புரிஞ்சிடும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஒரு 20,000 mAh பவர் பேங்க் பற்றி போட்டிருந்தேன் ஷாப்ஸி அப்ளிகேஷனில் இருந்து. அந்த பவர் பேங்கை யாரும் வாங்காதீங்க. ஜஸ்ட் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள். இந்த பவர் பேங்க் நான் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 or 2 weeks நான் ரிசர்ச் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த பவர் பேங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி. அப்படி என்ன தான் இந்த பவர் பேங்கில் இருக்குது, இந்த பவர் பேங்கை நம்ம வாங்குற ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, ஒரு பவர் பேங்க் நம்ம வாங்க போகிறோம்னா என்னெல்லாம் பார்த்து வாங்குவோம்? பேட்டரியோட குவாலிட்டி பார்த்து வாங்குவோம், பேட்டரியோட குவான்டிட்டி பார்த்து வாங்குவோம், அதில் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கான்னு பார்த்து வாங்குவோம், இதோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி வாங்குவோம். முக்கியமாக அதோட பில்டை தான் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஒரு சில பவர் பேங்க் வந்து நான் 500 400 வாங்கினேன்னு வைங்களேன், ஒருத்தர கீழே போட்டு அப்படின்னா அந்த பவர் பேங்க் வந்து தெரிச்சிட்டு போயிடும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பவர் பேங்கை பார்த்தீங்கன்னா பில்டு வந்து சாலிடாக அலுமினியத்தில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கீழே விட்ற அது சிலியாக போகிறதெல்லாம் கிடையாது, பட் கீழே போட்டால் சொட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதில் கண்டிப்பாக அந்த பவர் பேங்க் வந்து பில்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா? பேட்டரியோட குவான்டிட்டின்னு பற்றி பேசல பார்த்தீங்கன்னா 20,000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட குவாலிட்டின்னு பற்றி பேசல பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், லித்தியம் அயன் பேட்டரின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பவர் பேங்கை சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 12 லேயர் அதாவது ஐசி ப்ரொடக்ஷன் கூலிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து என் ஃபோனோட சார்ஜர் வச்சு பவர் பேங்கை சார்ஜ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹீட் தான் ஆச்சு. ஓகேங்களா? இந்த பவர் பேங்கில் நீங்கள் சார்ஜ் ஏறிட்டான்னு கண்டுபிடிக்கிற என்ன தெரியுமா பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம். இந்த பவர் பேங்கை சார்ஜரில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற விட்டுருங்க. ஏற விட்டோன்னே கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது ஒரு 6-7 மணி நேரம் கழிச்சு போய் பவர் பேங்கை போய் தொட்டு பாருங்க. ஓகேங்களா? தொட்டு பார்க்கும்போது அந்த பவர் பேங்கில் வந்து சூடு இல்லைன்னு வைங்களேன், சார்ஜர் ஏட்டின்னு சொல்லி உருட்டு வந்துருங்கண்ணே. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா என் பவர் பேங்க் வந்து சார்ஜ் போடும்போது வந்து ஹீட் ஆகும். அதனால் சார்ஜர் ஏறி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீட் வந்து போயிருக்கும். அப்போ பார்த்து நான் கரெக்டாக உருட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இந்த பவர் பேங்கோட குவான்டிட்டி பற்றி பேசிட்டேன். ஓகேங்களா? அந்த பவர் பேங்க் வந்து இப்போ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1399 இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1699 1699 இந்த பவர் பேங்க் ஒர்த்தான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் இல்லைன்னா சொல்லுவேன். நீங்கள் வந்து அதுக்கு வந்து வேறு பவர் பேங்க் போயிடலாம், டேரெக்டாக எம்ஐ போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா எம்ஐ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பவர் பேங்க்லேயே மேனுஃபேக்சரில் இருக்கிறவங்க ரெட்மி ரியல்மி இந்த மாதிரி பவர் பேங்க் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த பவர் பேங்க்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே பேசிட்டோம். ட்ராப் டெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான், பட் ட்ராப் டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா வாங்கி ஒரு நாள் கூட அவ்வளோ அப்படிங்கிற பட்சத்தில். பட் என்னுடைய 1 day யூசேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பேங்க் வந்து மஸ்ட் ட்ரைங்க. ஏன்னா நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஓகே, இல்லை போர்ட்ஸ் அண்ட் பட்டன் பற்றி பேசல பார்த்தீங்கன்னா 2 USB டைப் ஏ போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் பி போட்டும் ஒரு டைப் சி போட்டும் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் அதை 2 டைப் ஏ போட்டு வச்சு நீங்கள் அவுட் தான் எடுக்க முடியும், அதாவது சார்ஜர் தான் போட முடியும். ஓகேங்களா? ஆனால் பவர் பேங்க் கிடையாது உங்கள் ஃபோனை. ஆனால் டைப் பி போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் பவர் பேங்க் மட்டும் தான் சார்ஜ் பண்ண முடியும். பட் டைப் சி போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட்டும் எடுத்துக்கலாம், அவுட்புட் எடுத்துக்கலாம். முக்கியமாக அந்த பவர் பேங்கில் தான் ஒரு சொல்கிறது என்னென்னா, பவர் பேங்க்லையும் சார்ஜரில் என் செல்லையுமே சார்ஜரில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பவர் பேங்கை சார்ஜரில் சொல்லிட்டு உங்கள் ஃபோனையும் பவர் பேங்கில் சார்ஜரில் சொன்னீங்க அப்படின்னா அட் டைமில் ரெண்டுமே ஏறும். அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு ப்ளஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த பவர் பேங்க். இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ வேணுமான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1 or 2 month யூஸ் பண்ணிவிட்டு நானும் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.